முதல்ல ஒரு சாங் எடுக்கும்போது என்னென்ன பிரச்சனை, என்னென்ன சிக்கல்ங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சு சும்மா இப்போ இருக்க ட்ரெண்டிங் ஏதாவது 4 வார்த்தையை போட்டோம், 4 இதை போட்டோம், அப்படியே சும்மா கிம்மு 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 கிம்முன்னு மியூசிக்கை போட்டோம், எல்லாம் ஹிட் ஆயிரும். இப்படிங்கிற முட்டாள்தன புண்டைய விடு. முதல்ல ஒரு சாங்குக்குன்னு உயிர் இருக்குது. உயிர்னால் அது பல வருடங்கள் துடித்து கொண்டு இருக்கக்கூடியது. ஒரு சாங்குக்குன்னு சொல்லிட்டு பல வருடங்களுக்கான மூச்சு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி இருக்கோ, பிறந்து அதை வளர்க்கும் போது எவ்வளோ அன்பு, பாசம், நேசம் எல்லாம் செலுத்தி வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது தான் ஒரு சாங். சும்மா ஏனோ தானோன்னு அடிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்க, சாங்கு 10 பைசாவுக்கு பிரச்சனை கிடையாது. பையில் வாங்கின கையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, அட காசு போன இடம் தெரியலை, இப்படி தான் இருக்கும். உழைப்புக்கான அர்த்தம் கரெக்டாக இருக்காது. புரியுதா? உழைப்புக்கான அர்த்தமும் இருக்கணும். எதுக்காக வேலை பார்த்தோம், என்னத்துக்காக வேலை பார்த்தோங்கிறத இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? சாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். முத்தமிழை இங்கு கொட்டி தீராது, கொள்ளையிரவுகள் முடியாது. இந்த சாங்கில் படத்தில் கொடுத்த சாங்குக்கும் சின்மயை பாடினதுக்கும் வித்தியாசம் என்ன சொல்லுவோம்? வேர் இஸ் த ஹிட் ஆஃப் திஸ் சாங்ஸ்? எந்த வாய்ஸ் எதுக்கு செட் ஆகுமோ அதுக்கு கரெக்டாக யூஸ். தவறாக யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், வாழ்க்கையில் என்ன தான் ஒரு லெவலுக்கு போனாலும் சரி, போகிற எவ்வளோ ஸ்பீடு ஹைலைட்டில் போகிறோமோ அவ்வளோ ஸ்பீடில் கீழே வந்துடும். புரியுதா? இறகுகள் எவ்வளவுதான் பெரிதாக இருந்தாலும், ரெக்கை அடித்து பறந்தாலும், கீழ் வந்து மேலே உயர்வதற்கான விஷயங்களுக்குள்ளே இருக்கணும். இறகுகளை நம்பி பறப்பதில்லை பறவை, தன் இனத்தை நம்பி பறப்பதிலேயும் பறவை, தன்னை நம்பியே அது இயன்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு சாங்குங்கிறது சும்மா அப்படியே எடுத்தோம் கவுத்தோங்கிறது கிடையாது. சும்மா அவளை போட்டேன், இவ்வளோ போட்டேன், இவ சாங்கை போட்டேன், இவ போட்டேன். வாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பேட்டர்ஸ் தி வெரி வேல்யூஷன்ஸ். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அதோட முக்கியமான விஷயத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், திஸ் இஸ் அ சாங். கொடுக்கக்கூடிய மியூசிக்கையும் சாங்ஸு, லிரிக்ஸு எல்லாமே முக்கியம். ஒரு பாடல் வரிகள்ங்கிறது படம் கூட 1 மணி நேரம் பார்ப்போம், அந்த படம் கூட பல வருடங்கள் நமக்கு நினைவு இருக்கணும்னா அதுக்கான விஷயம் சாங்ஸில் இருக்குது. அதை கொச்சப்படுத்தாமல் ஒழுங்காக செயல்பட, சும்மா ஃப்ரெண்ட்லியாக 4 பேருக்கிட்ட பேசுகிறோம், ஜாலியாக பேசுகிறோம், கொஞ்சம் ஹேக் பண்ணுறோம், வைக்கிறோம். அதை விட கேவலமானது வேறு எதுவும் கிடையாது. டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் மைண்ட் அண்ட் சிஸ்டம்ஸ் இஸ் த எவ்ரி திங்ஸ் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டம்ஸ். புரியல? அரவணைப்பதும் அன்பு காட்டுவதும் கணவனிடம் மட்டுமே இருக்க வேண்டும், பிறரிடம் அல்ல. பிறரிடம் காட்டினால் அதற்கு பேர் தேவடியத்தனம், பிறரை கட்டி அணைத்தாலும் அதற்கு பேர் தேவடியத்தனம் தான். புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது சொல்லுவோம். தேவடியாளுக்கும் பத்தினிக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்குது. பத்தினியோட பேர் தான் இன்றைக்கி வரைக்கும் என்னாச்சு, இன்றைக்கி தேவடியாளோட பேர் என்னது? அது கூடயே ஒட்டிக்கிட்டே வருது. எதுக்கு வருது? என்ன காரணத்துக்கு வேண்டி வருது? நம்மளும் என்றைக்காவது பத்தினி ஆகிரும்னா, தேவடியா ஒரு தடவை தேவடியாக தான். அது எத்தனை தடவை பத்தினி ஆகணும்னு நினச்சாலும் பத்தினி ஆகாது. உண்மை தானே? அதே மாதிரி தான் ஒரு சாங். ஒரு தடவை நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, எல்லாமே சொதப்பிடும். ஸோ சாங்கை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும்.
புரியுதா? உன் அம்மா பத்தினி தானே. அப்போ உன் அம்மா பத்தினின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ எவ்வளோ கவனமாக வந்து செயல்படுவ, அதை மாதிரி செயல்படணும் ஒரு பாட்டு எடுக்கும்போது. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கடவுளும் ஒன்று, ஒரு சாங்கை எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். நீ என்ன சாங்கை எடுக்கிறியோ, எதுக்கு எடுக்கிறியோ, என்ன விஷயத்துக்கு எடுக்கிறியோங்கிறது முக்கியம் இல்லை. அந்த சாங்கோட வேல்யூஷன்ஸ் அவ்வளோ முக்கியமானது ஒரு விஷயம். நீ கேட்ப, சார் கானா பாட்டு எடுக்கிறோம், செக்ஸுவல் பாட்டு எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து அவங்க செக்ஸுவலாக நடிக்கிறாங்க வைக்கிறாங்க, அதெல்லாம் பெரிய இதா சார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பேன். பேபி ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. சாங்கு எப்படியே எடுக்கிறோம் அப்படியே எடுக்கிறோங்கிறது கிடையாது. சும்மா 4 பாட்டை போட்டு கும்மு 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 சவுண்டு கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது. தூக்கி போட்டு பொண்டாட்டியை போட்டு ஒருத்தாலும் சரி, அப்பாட்டியை போட்டு ஒருத்தாலும் சரி, அவளை குனியை விட்டு நல்லா சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கும்போது குண்டியோடு சேர்த்து சத்தம் வர்றதுங்கிறது வேறு. புரியுதா? அது இல்லை. அதையுமே கரெக்டாக பண்ணால் தான் அவளுக்கான மரியாதை, அவள் உனக்கான மரியாதையும் கொடுப்பா. புரியுதா? அப்பாட்டியாக இருந்தாலும் சரி, தேவடியாக இருந்தாலும் சரி, கண்டரவழியாக இருந்தாலும் சரி, எந்த புண்டையாக இருந்தாலும் சரி, நீ செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் உனக்கான மரியாதை. இங்கே பாட்டுங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு புனிதமான ஒன்று. இவ்வளோ நம்பி அவளை வர்றது கிடையாது, அவளை நம்பி இவ்வளோ வர்றது கிடையாது. ஒரு குத்துப்பாட்டு எடுக்கிற, ஒரு கானா சாங் எடுக்கிற, ஒரு படத்தில் இந்தந்த சாங்கை வச்சுருவோம், இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சாங்கை வச்சுருவோம். அப்படிங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த சாங் இங்கே வைப்போம், இந்த சாங் இங்கே வைப்போம், இங்கே சாங் என்னையா ஒரு 4 ஒரு மெலடி சாங்கு, ஒரு குத்துப்பாட்டு, ஒரு கானா பாட்டு, ஒரு ரேப் சாங்கு, இதை வச்சுட்டா படம் ஹிட் ஆயிரும் சார். ஒரு புண்டே ஆகாது. எச்சுக்கில் புத்தி தான் இருக்கும். அங்கே ஒரு மயிர் புண்டைக்கும் காசு வராது. நீ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூட நக்கிட்டு போயிடும். 10 பைசாக்கு பிரச்சனை இல்லை. அது தெரியுமா? சினிமானம் நீ வந்து நினச்ச மாத்திரத்தில் எடுக்கிறது கிடையாது. இதை பற்றி விளக்கமாக நான் அப்புறம் பேசுகிறேன். எனக்கு டைம் இல்லை மார்னிங்கில். புரியுதா?